கிறிஸ்தேசுவில் இனிய அன்பர்களே, இன்று இறந்த விசுவாசிகளின் நினைவை கொண்டாடுகிறோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்னும் பவுலடியாரின் வாக்கின்படி இறந்தாலும் இவர்கள் இறைவனுக்கும் நமக்கும் உரியவர்கள் என்னும் நம்பிக்கையுடன் இறந்த விசுவாசிகளுக்காக இன்று சிறப்பாக மன்றாடுகிறோம். இறந்த விசுவாசிகளுக்காக மன்றாடும் பழக்கம் காலம் காலமாக திருச்சபையில் இருந்து வந்தாலும் அறிவியலாளர் ஐன்ஸ்டீனின் வருகைக்கு பின் இந்த நம்பிக்கை அறிவியல் வழியாகவும் வலுப்பெற்றிருக்கிறது. இது ஒரு வியப்பான தகவல்தான். ஐன்ஸ்டீன் கிறிஸ்தவர் அல்லர், ஒரு யூதர். இருந்த போதிலும் அவரது ஒப்புமை கொள்கையின் தாக்கம் இறந்தோர் பற்றிய கத்தோலிக்கரின் பார்வையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஒப்புமை கொள்கையின்படி காலமும் இடமும் நிலையானவை அல்ல, மாறாக ஒப்புமைக்குரியவை, ரிலேட்டிவ். எனவே உடலோடு வாழும் காலத்தில்தான் காலமும் இடமும் மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றன. உடலை கடந்த பின் காலத்தையும் இடத்தையும், டைம் அண்ட் ஸ்பேஸ், நாம் கடக்க முடியும். எனவே இறந்தவர்கள் உடலை கடந்தவர்களாதலால் அவர்கள் காலத்தையும் இடத்தையும் வென்றவர்களாகிறார்கள். எனவே ஒருவர் இறந்து 25 ஆண்டுகள் ஆனாலும் கூட அவருக்கு அது இன்று போலதான். நமக்குத்தான் 25 ஆண்டுகள். எனவே நாம் 25 ஆண்டுகள் கழிந்த பின் அவருக்காக மன்றாடினாலும் அவருக்கு அது இறப்பின் நேரத்திலேயே பலன் கொடுக்கும். இதுதான் ஐன்ஸ்டீனின் தாக்கம். எனவே என்றோ இறந்து போன நம் உறவுகளை இன்று எண்ணி பார்த்து மன்றாடுவது அவர்களுக்கு என்றும் உதவுவதே. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம இறந்த விசுவாசிகள் நினைவு நாளுக்கான வாசகங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதாவது நவம்பர் 2, 2025க்கான வாசகங்கள். சரி. இதுல நமக்கு என்ன போதனைகள் இருக்கு, என்ன நம்பிக்கை, என்ன ஆறுதல் கிடைக்குதுன்னு கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப அவசியம். இதுக்காக நம்ம சாலமனின் ஞான நூல், அப்புறம் உரோமியருக்கு எழுதின திருமுகம், யோவான் நற்செய்தி, திருப்பாடல்கள், இதெல்லாம் பார்க்க போறோம். சரி. கூடவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனைகளையும் கொஞ்சம் இணைச்சு பார்க்கலாம். ஓ, ரொம்ப நல்ல விஷயம். முதல் வாசகம் ஞான நூல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நீங்க கூட கவனிச்சிருக்கலாம், இந்த பகுதி பெரும்பாலும் இறந்த நம்பிக்கையாளர் அனைவர் நினைவு நாள்ல வாசிக்கப்படும். ஆமா, அது வழக்கம். இதோட நோக்கம் என்னன்னா, இறப்பு, அதுக்கு பின்னால வாழ்க்கை, குறிப்பா நீதிமான்களோட நிலைமை என்னன்னு இந்த நூல் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி. அதாவது நம்ம பாக்குற வெளி தோற்றத்துக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான ஆன்மீக உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா சொல்லுது. உண்மைதான். அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வசனத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். வரியே மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குது. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளனர். இது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சித்திரத்தை தருது? அங்க அவங்களுக்கு எந்த தீங்கும் வராது, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாதுன்னு உறுதியா சொல்லுது. இந்த கடவுளின் கையில் இருப்பது அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு முழுமையான பாதுகாப்பு, அசைக்க முடியாத ஒரு அடைக்கலம். அப்போ உலகத்தோட பிரச்சனைகள் எதுவும் அவங்கள பாதிக்காது. நிச்சயமா இந்த உலகத்தோட கொந்தளிப்புகள், ஆபத்துகள் எதுவுமே அவங்கள அண்ட முடியாத ஒரு உயர்ந்த நிலையில அவங்க இருக்காங்கன்னு இது சொல்லுது. அது ஒரு செயலற்ற நிலை இல்ல, கடவுளோட பராமரிப்புல இருக்கிற ஒரு பாதுகாப்பு அது. சரி, அடுத்ததா வசனங்கள் 2, 3. இது நாம சொன்ன அந்த தோற்றத்துக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் ஆழமா சொல்லுது. ஆமா. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல அவர்கள் தோன்றினார்கள். அவங்களோட பிரிவு ஒரு பெரிய துன்பமாவும் அவங்க மறைஞ்சு போனது ஒரு பேரழிவாவும் நினைச்சாங்கன்னு வாசிக்கிறோம். இங்க இந்த தோன்றினார்கள், கருதப்பட்டதுங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான கவனிப்பு. அந்த தோன்றினார்கள்ங்கிற வார்த்தை தான் இங்க முக்கியம். இந்த தப்பான பார்வை ஏன் வருதுன்னா, சொல்லுங்க, உலக பார்வை மட்டும் இருக்கிற ஆழமான ஆன்மீக புரிதல் இல்லாத அந்த அறிவிகளால மரணத்தோட உண்மையான பரிமாணத்தை உணர முடியல. ஓ, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உண்மை. ஆமா, அவங்க பாக்குறது உடலோட முடிவு, உறவுகளோட திரிவு, இதுதான் அவங்களுக்கு பேரழிவா தெரியுது. ஆனா உண்மை நிலை என்ன? வசனம் சொல்லுதே, அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். அதேதான். அந்த அமைதிங்கிறது சும்மா சத்தம் இல்லாத நிலை இல்ல, அது துன்பங்கள்ல இருந்து விடுதலை, போராட்டங்கள்ல இருந்து ஓய்வு, முக்கியமா கடவுளோட ஒரு சமாதானமான உறவுல இருக்கிறது. இது உண்மையிலே நம்ம பார்வையை கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குது. 4வது வசனம் பாருங்க, இது இன்னும் ஒரு படி மேல போகுது. நீதிமான்கள், அதாவது நேர்மையா கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தவங்க எப்படி தண்டிக்கப்பட முடியும்? இது கொஞ்சம் முரணா தெரியலையா? இங்க தண்டிக்கப்படுதல்ங்கிற வார்த்தைய நேரடியா கடவுள் கொடுக்கிற தண்டனையா பார்க்க தேவையில்ல. அப்ப எப்படி எடுத்துக்கிறது? அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப பட்ட கஷ்டங்களா இருக்கலாம். உதாரணமா, நீதிக்காக நின்னதால வந்த துன்பங்கள், இல்ல நோய்,
இல்ல சில சமயம் அவங்க நம்பிக்கைக்காக ஏத்துக்கிட்ட மரணம் கூட. ஓ, உலக பார்வைக்கு அது தண்டனை மாதிரி தெரியுது. ஆமா, உலக பார்வைக்கு இது தோல்வியா, துரதிர்ஷ்டமா, இல்ல ஏதோ தப்புக்கான தண்டனையா கூட தெரியலாம். ஆனா அவங்களோட உள்ளம், அவங்களோட ஆன்மா சாகாமை பத்தின உறுதியான நம்பிக்கையால நிறைஞ்சிருந்தது. அவங்களோட பார்வை வேற லெவல்ல இருந்திருக்கு. அவங்க பார்வை நிகழ்கால துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நித்தியத்தை நோக்கி இருந்துச்சு. அப்போ இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்தோட அனுமதிக்கப்பட்டுச்சா? 5ஆம் வசனம் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட். சிறிதளவு அவர்கள் கடுமையாக திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். காரணம் என்னன்னா, கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களே தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். கடவுள் ஏன் அவங்கள சோதிக்கணும்? அவங்கள திருத்த வேண்டிய அவசியம் என்ன? அவங்கதான் ஏற்கனவே நீதிமான்களாச்சே. இது ஒரு நல்ல கேள்வி. இங்க சோதனை, திருத்துதல்ங்கிற வார்த்தைகள் தண்டனைங்கிற அர்த்தத்துல வரல. வேற என்ன அர்த்தம்? அவங்களோட விசுவாசத்தோட தரம், அவங்க நீதியோட உறுதி, இதையெல்லாம் பரிசோதிக்கிற ஒரு முறை மாதிரி. ஒரு பொற்கொல்லர் பொன்னோட உண்மைத்தன்மையை அறிய அதுல இருக்கிற அழுக்க நீக்க நெருப்புல புடமிடுற மாதிரி. ஓ, புடமிடுறது மாதிரி. ஆமா, இந்த சோதனைகள் அவங்களோட குணத்தை இன்னும் மெருகூட்டுது. அவங்களோட உண்மையான பற்றை, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வருது. அதனாலதான் அவங்க கடவுளுக்கு தகுதியானவர்கள், அதாவது அவரோட நித்திய அன்புக்கும் பரிசுக்கும் பாத்திரமானவங்கன்னு கண்டுபிடிக்கப்படுறாங்க. தகுதிங்கிறது இங்க சோதனைகள் வழியா நிரூபிக்கப்படுது. ஆமா, விசுவாசம், நிலைத்தன்மை, இது வழியா. நீங்க சொன்ன அந்த பொன்ன புடமிடுற உவமை அடுத்த வசனத்துல 6ஆம் வசனத்துல ரொம்ப வலுவா வருது. ஆமா, மிக அருமையான உவமை. பொன்ன உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார், எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். மனசுல நினைச்சு பாருங்க, உலைக்களத்தோட சூடு, எரிபலிங்கிற முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமா, இந்த 2 உருவகமும் சேர்ந்து ரொம்ப ஆழமான செய்தியை சொல்லுது. உலைக்களம்ங்கிறது ரொம்ப கடுமையான சோதனைகளை குறிக்குது. ஆனா அதோட நோக்கம் அழிக்கிறதில்ல, தூய்மைப்படுத்துறது. நெருப்பு எப்படி அழுக்கு நீக்கி பொன்னோட மதிப்பு கூட்டுதோ அது மாதிரி. அதேதான். அது மாதிரி வாழ்க்கையில வர்ற சோதனைகள் நீதிமான்களோட ஆன்மாவில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை, உலகப் பற்றுகளை நீக்கி அவங்களோட விசுவாசத்தை தூய்மையாக்கி அவங்க ஆன்மீக பலத்தை வெளிப்படுத்துது. சரி, அந்த எரிபலி போல் ஏற்றுக்கொண்டார் என்கிறது அது இன்னும் சக்தி வாய்ந்தது. பழங்காலத்துல எரிபலிங்கிறது கடவுளுக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த காணிக்கை, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. ஓஹோ, இது என்ன சொல்லுதுன்னா, நீதிமான்களோட வாழ்க்கை, அவங்க பட்ட பாடுகள், அவங்களோட தியாகங்கள் எல்லாத்தையும் கடவுள் ஒரு விலையேற பெற்ற தனக்கு உகந்த காணிக்கையா ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அவங்களோட துன்பம் வீண் போகல. நிச்சயமா இல்ல, அது கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு மதிக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. அப்போ இந்த உருவகங்கள் துன்பத்தையே ஒரு மதிப்புமிக்க தூய்மைப்படுத்துற செயலா மாத்தி காட்டுது இல்லையா? கரெக்ட். சரி, சோதனைகள் முடிஞ்சு தூய்மையாகி தகுதியானவங்கன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? 7ஆம் 8ஆம் வசனங்கள் அந்த மகிமைய பத்தி பேசுது. ஆமா, கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அது எப்படிப்பட்ட ஒளி? அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து ஓடுவார்கள். இதுல ஒரு பெரிய ஆற்றல் தெரியுதே. நிச்சயமா, கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போதுங்கிறது ஒரு முக்கியமான கட்டம். அது கடவுளோட இறுதி தீர்ப்பா இருக்கலாம், இல்ல நீதிமான்களுக்கு பரிசு கிடைக்கிற நேரமா இருக்கலாம். அந்த நேரத்துல அவங்க நிலைமை தலைகீழா மாறுது. ஆமா, தீப்பொறி போல பறந்து ஓடுதல்னா சும்மா பிரகாசம் மட்டும் இல்ல. காஞ்ச புல் நடுவுல ஒரு தீப்பொறி விழுந்தா எப்படி வேகமா பரவி எல்லாத்தையும் பத்திக்குமோ அது மாதிரி அவங்களோட செல்வாக்கு, ஆற்றல், வேகம், தாக்கம் எல்லாம் இருக்குன்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். முன்னாடி பலவீனமா தெரிஞ்சவங்க இப்ப சக்தி உள்ளவங்களா மாறுறாங்க. ஆமா, சுடர் விடுறவங்களா மாறுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட பங்கு என்னன்னு சொல்லுது. நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள், மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, உலகத்துல அதிகாரம் இல்லாம ஒடுக்கப்பட்டிருந்தவங்க இப்போ ஆட்சி செய்யற நிலைமைக்கு வர்றாங்க. ஆனா அதே சமயம் ஒரு நிபந்தனையும் சொல்லுது. உண்மையான அரசர் யார்? ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். ஆமா, இந்த வித்தியாசத்தை கவனிக்கணும். நீதிமான்களுக்கு கொடுக்கப்படுற இந்த அதிகாரம், இந்த ஆட்சி கடவுளோட ஆளுகைக்கு உட்பட்டதுதான். அவங்களோட அதிகாரம் தனிப்பட்டதில்ல. இல்ல, அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அவங்க கடவுளோட நீதியையும் சித்தத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க. எல்லாத்துக்கும் மேல நிரந்தரமான பேரரசு கடவுளுடையதுதான்ங்கிறத இந்த வசனம் தெளிவா சொல்லுது. சரி, கடைசியா 9வது வசனம்.
இது மொத்த செய்தியும் ஒரு அழகான வாக்குறுதியில தொகுத்து தருது. ஆமா, இதுதான் உச்சகட்டம். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். இது ரொம்ப தெளிவா ஆழமா இருக்கு. ஆமா, இது எல்லாத்துக்கும் மணிமகுடம் மாதிரி கடவுள் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அதனால வர்ற ஆழமான ஆன்மீக உண்மைகளை புரிஞ்சுக்கிற திறன். அப்புறம் அந்த புரிதலோட அன்பில நிலைச்சிருக்கிறது மூலமா அவரோட எப்பவுமே இருக்கிற பாக்கியம். இது எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பை இது காட்டுது. ஒரு சுழற்சி மாதிரி இருக்கு. நம்பிக்கை, புரிதல், அன்பில் நிலைத்தல், கடவுளோடு இருத்தல். அதேதான், ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்புறம் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும்னு கடைசியா சொல்லுது. இங்க தேர்ந்து கொண்டோர்னா யாரு? இந்த சூழல்ல தேர்ந்து கொண்டோருங்கிறது யார் கடவுளை நம்பி அவர் வழியில நடந்து இந்த உலக சோதனைகளை கடந்து புடமிடப்பட்டு தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டு கடவுளுக்கு தகுதியானவங்கன்னு நிரூபிக்கப்பட்டாங்களோ அந்த நீதிமான்களை, பரிசுத்தவான்களை குறிக்குது. அவங்களுக்கு கிடைக்கிற இறுதி பரிசு மாதிரி. ஆமா, அவங்களோட விசுவாசத்துக்கும் பொறுமைக்கும் கிடைக்கிற பலன்தான் கடவுளோட பிரத்யேகமான அருளும் இரக்கமும், அப்புறம் அவரோட என்றென்றும் நிலைச்சிருக்கிற பாக்கியமும். சரி, அப்போ இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த சாலமோன் ஞான நூலோட பகுதி நீதிமான்களோட ஆன்மாவோட பயணத்தை ஒரு புதுவிதமா பார்க்க வைக்குது. ஆமா, இந்த உலகத்துல அவங்களோட இறப்பும் துன்பமும் மேலோட்டமா பார்க்கிற அறிவிலிகளோட கண்ணுக்கு ஒரு தோல்வியா, முடிவா, ஏன் பேரழிவா கூட தெரியலாம். ஆனா உண்மை அது இல்ல. ஆமா, உண்மை என்னன்னா அது தோல்வி இல்ல, அது கடவுளால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை, ஒரு தூய்மைப்படுத்துற வேலை. அதோட முடிவுல அவங்க அழிஞ்சு போகல, கடவுளால ஒரு பொன்னான காணிக்கையா ஏத்துக்கப்பட்டு அவரோட நித்தியமான அமைதியில, ஆற்றல்ல, மகிமையில இருக்காங்க. ரொம்ப சரியா தொகுத்தீங்க. இது தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான யதார்த்தம். மரணத்தை பத்தின பார்வை இதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நிச்சயமா, மரணம் ஒரு முற்றுப்புள்ளி இல்ல. நீதிமான்களை பொறுத்த வரைக்கும் அது உலகத் துன்பங்கள், கஷ்டங்கள், தப்பான பார்வைகள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு கடவுளோட உண்மையான பிரசன்னத்துக்கும் குறைவில்லாத அமைதிக்கும் அங்கீகாரத்துக்கும் போற ஒரு மாற்றம், ஒரு நுழைவாயில். அப்போ வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதான் முக்கியம். குறிப்பா ஆன்மீக உண்மைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த பகுதி நமக்கு தர்ற முக்கியமான பாடம். இது கேட்கும்போதே ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். இந்த நம்பிக்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி 2வது வாசகம் ரோமியர் திருமுகத்திலிருந்து வருது. பவுலடியார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரி, ரோமியர் 5வது அதிகாரம் 5-11 வரைக்கும். பவுல் இங்க அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை பத்தி ரொம்ப வலுவா பேசுறாரு. அத நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். முக்கியமா இழப்பு, துயரம், ஏன் மரணத்தையே சந்திக்கிற நேரங்கள்ல, இல்ல நம்ம அன்புக்குரியவங்களை நினைக்கும் போது எப்படி இவ்ளோ உறுதியான நம்பிக்கையோட இருக்க முடியும்னு பவுல் சொல்றாரு. அவர் சொல்ற கடவுளோட அன்பு, கிறிஸ்துவோட தியாகம், அதனால வர்ற ஒப்புரவு, மீட்பு, இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இல்லாம நம்ம அனுபவமா எப்படி மாறும். சரி வாங்க, இந்த சக்தி வாய்ந்த பகுதிய இன்னும் கொஞ்சம் விரிச்சு பார்க்கலாம். இந்த பகுதி ஆரம்பமே ரொம்ப ஒரு உறுதியான, கிட்டத்தட்ட ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு வாக்குறுதியோட தொடங்குது இல்லையா? வசனம் 5 சொல்லுது, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராதுன்னு. இது எவ்வளவு பெரிய வார்த்தை! வாழ்க்கையில எத்தனையோ நம்பிக்கை பொய்த்து போகுது. அப்புறம் எப்படி பவுல் இவ்ளோ ஆணித்தரமா சொல்ல முடியுது? இது சும்மா ஒரு குருட்டு நம்பிக்கையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான காரணம் இருக்கா? ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. இது வெறும் மேலோட்டமான நாமளா உருவாக்கிக்கிற நம்பிக்கை இல்ல. பவுல் உடனே அந்த உறுதிக்கான காரணத்தையும் விளக்குறாரு பாருங்க. ஏன்னா நாம பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்கள்ல பொழியப்பட்டுள்ளது. இங்க அந்த பொழியப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தை, அதாவது கிரேக்கத்துல எக்கஷித்தாய்னு வரும். அது ரொம்ப முக்கியம். அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சொற்றது இல்ல, ஒரு வெள்ளம் மாதிரி தாராளமா அப்படியே நிரம்பி ஒளியிற மாதிரி ஊற்றப்படுறத குறிக்குது. ஓ, அப்போ இது வெளியிலிருந்து வர்ற ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இல்ல? இல்லவே இல்ல. இது நமக்குள்ள, நம்ம இதயங்கள்ல பரிசுத்த ஆவியால நேரடியா ஊற்றப்படுற கடவுளோட அன்பின் அனுபவம். இது வெறும் அறிவுபூர்வமான நம்பிக்கை இல்ல, அதுக்கும் மேல உள்ளக்குள்ள உணரப்படுற ஒரு உறுதி. இந்த உள்ள அனுபவம் தான் வெளியில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம நம்பிக்கை ஏமாத்தாதுங்கிற உறுதிக்கு அஸ்திவாரமா இருக்கு. அந்த பொழிய பழுதல், அந்த உணர்வு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ இது ஒரு செயலற்ற நம்பிக்கை இல்ல, நமக்குள்ள தீவிரமா வேலை செய்யற ஒரு சக்தி மாதிரி. இது வெறும் தத்துவம் இல்ல, அனுபவம்னு சொல்றது முக்கியம் நினைக்கிறேன். குறிப்பா அன்பானவங்களை இழந்திருக்கிற ஒரு சூழல்ல இந்த உள்ளான அனுபவம் விரக்தியை எதிர்கொள்ள எப்படி உதவும் நினைக்கிறீங்க? நிச்சயமா.
பாருங்க, துயர நேரத்துல வெளியில இருந்து வர நம்பிக்கைகள்லாம் சில சமயம் உடைஞ்சு போயிடலாம். ஆனா பவுல் சொல்ற மாதிரி இந்த நம்பிக்கை உள்ளிருந்து கடவுளோட அன்பின் அனுபவத்திலிருந்து வரதால அது சூழ்நிலைகளால அசைக்க முடியாத ஒண்ணா இருக்கு. தூய ஆவியானவர் வழியா நாம உணர்ற இந்த அன்பு கடவுள் நம்மள கைவிடலங்கிற ஒரு ஆழமான உறுதியை கொடுக்குது. இது போன காலத்து அன்பு மட்டும் இல்ல, இப்பவும் எதிர்காலத்திலயும் தொடர்ற ஒரு உறவுக்கு அடித்தளம் போடுது. நீங்க எப்பவாவது தர்க்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மாதிரி ஒரு உள்ளான நம்பிக்கைய அல்லது அன்போட இருப்ப உணர்ந்திருக்கீங்களா? அது எப்படி இருந்துச்சு? அது உண்மையிலேயே ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உள் உறுதிங்கிற கருத்து. இது நம்மள அடுத்ததா பவுல் சொல்ற ஒரு மிக மிக வியப்பான, ஏன் புரட்சிகரமான ஒரு கருத்துக்கு கூட்டிட்டு போகுது. இங்கதான் இந்த மாதம் அதோட உச்சக்கட்ட தீவிரத்தை அடையுதுன்னு கூட சொல்லலாம். கிறிஸ்துவின் தியாகம், அது யாருக்காக எப்ப நடந்துச்சுங்கிறது தான் அது. வசனம் 6 சொல்லுது பாருங்க, நாம் இறைப்பற்றி இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதுவே பெரிய விஷயம்தான். ஆனா வசனம் 8 இன்னொரு படி மேலே போய், நாம் பாவிகளா இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார்னு சொல்லுது. இது நம்ம பொதுவா எதிர்பார்க்கிற தியாகம் பற்றிய எண்ணங்களுக்கு ரொம்ப முரணா இருக்கே. பொதுவா மனுஷங்க உலகத்துல தியாகம்ங்கிறது யாருக்காக செய்வாங்க? தகுதியானவங்களுக்காக, இல்லனா நாம நேசிக்கிறவங்களுக்காக, இல்லனா கொஞ்சமாவது நல்ல குணமாவது இருக்கிறவங்களுக்காக செய்யலாம். ஆனா பவுலிங்க என்ன சொல்றாரு? நாம வலுவற்று இறைப்பற்று இன்றி இருந்தப்ப மட்டுமில்ல, செயல் அளவுல பாவிகளா, அதாவது கடவுளுக்கு எதிரா நின்ன ஒரு நிலைமையில இருந்தப்பவே கிறிஸ்து நமக்காக இறந்தார்னு சொல்றாரு. அட, அப்போ இது சும்மா ஒரு வரலாற்று நிகழ்வு இல்ல. இல்ல, கடவுளோட அன்போட உச்சகட்ட செயல் விளக்கம், அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன். வசனம் 8ஓட பிற்பகுதி சொல்ற மாதிரி, இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். இந்த அன்பு நம்ம தகுதியை பொறுத்ததில்ல, அது கடவுளோட குணத்தை பொறுத்தது. அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அது தானா முன் வந்து செய்யறது. அது மட்டும் இல்ல, அந்த குறித்த காலம், கைரோஸ் அப்படிங்கிற வார்த்தை, இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல, கடவுளோட திட்டத்துல சரியான நேரத்துல நிறைவேறின ஒரு செயல்னு காட்டுது. இந்த பாவிகளாய் இருந்த போதேங்கிற கருத்து, இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நாமளே தகுதி இல்லாதவங்களா உணரும் போது அன்பை ஏத்துக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு எதிராக இருந்தப்பவே அவர் அன்பு காட்டினாருங்கிறத நம்புறது இன்னும் பெரிய சவால் தான். இந்த குறிப்பிட்ட நேரம், நாம பாவிகளா இருந்த நேரம், அது ஏன் கடவுளோட அன்பை இவ்ளோ அழுத்தமா சொல்லுது? ஏன்னா அது அந்த அன்போட நிபந்தனையற்ற தன்மையை சந்தேகமே இல்லாம நிரூபிக்குது. பாருங்க, அன்பு காட்டுறதுக்கு நாம முதல்ல மாறணும், தகுதி பெறணும்னு கடவுள் காத்திருக்கல. நம்மளோட மிக மோசமான நிலைமையிலேயே அவர் அன்போட உச்சகட்ட செயலை செஞ்சாரு. இது மனுஷங்களோட தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. ஒருவேளை நாம நல்லவங்களா மாறினதுக்கு அப்புறம் கிறிஸ்து இறந்திருந்தாருன்னா அது நம்ம மாற்றத்துக்கு கிடைச்ச பரிசுன்னு நாம நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம பாவிகளா இருந்தப்பவே அவர் இறந்தது, இது முழுக்க முழுக்க அவரோட கிருபை, அவரோட முயற்சிங்கிறத தெளிவாக்குது. அன்புக்குரியவங்களை நினைக்கிற இந்த நாள்ல இந்த செய்தி எப்படி ஒரு ஆறுதலை தரும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம அன்புக்குரியவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கடவுளோட அன்பு அவங்கள அடைஞ்சிருக்குங்கிற நம்பிக்கை அது கொடுக்குது இல்லையா? அவங்களோட தகுதியை பொறுத்தல, கடவுளோட அன்பை பொறுத்தது அது. ஆமா, இந்த தெய்வீக அன்போட அசாதாரண தன்மையை இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காக பவுல் அடுத்து மனுஷ உலகத்துல இருந்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. வசனம் 7 என்ன சொல்லுதுன்னா, நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். இந்த ஒப்பீடு எதுக்கிங்க? இது ஒரு அருமையான உத்தி. பவுல் நமக்கு தெரிஞ்ச மனுஷ அனுபவத்தை ஒரு அளவுகோலா வைக்கிறாரு. ஒரு நேர்மையானவர், சட்டப்படி தப்பு பண்ணாத ஒருத்தருக்காக உசுரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அரிது. ஒருவேளை ரொம்ப நல்லவர், அன்பானவர், நிறைய பேருக்கு நல்லது செஞ்சவருக்காக யாராச்சும் அதுவும் ரொம்ப துணிஞ்சு உயிரை கொடுக்க முன் வரலாம். இதுவே மனுஷ தியாகத்தோட உச்சக்கட்ட எல்லை. அதுவும் ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கக்கூடியது. இந்த மனுஷ யதார்த்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் பவுல் அடுத்த வசனம் 8 சொல்ற அந்த தெய்வீக செயலோட பிரம்மாண்டம் நமக்கு இன்னும் தெளிவா புரியுது. ஓ, அப்படியா? அப்போ இந்த ஒப்பீடு மனுஷ அன்போட உச்சகட்ட எல்லையே இவ்ளோ அரிதுன்னா, பாவிகளுக்காகவும் பகைவர்களுக்காகவும் கிறிஸ்து செஞ்ச தியாகம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டதுன்னு காட்டுது. இது கடவுளோட செயலை ஏதோ தத்துவமா மட்டும் பார்க்காம நம்ம அனுபவத்தோட ஒப்பிட்டு அதோட தனித்தன்மைய உணர வைக்குது. சரியா சொன்னீங்க. இதுக்கு பேரு ஏ ஃபார்ட்டியோரி வாதம்னு சொல்லுவாங்க.
அதாவது சுலபமானது அல்லது கொஞ்சமானது நடக்கிறதே அரிதுன்னா, கஷ்டமானது அல்லது அதிகமானது எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு சொல்றது. இங்க மனுஷங்க நல்லவங்களுக்காக சாகிறதே அரிதுன்னா, கடவுள் பாவிகளுக்காக இறந்தது எவ்வளவு பெரிய செயல், அது எவ்வளவு உறுதியான அன்புக்கு அத்தாச்சுன்னு பவுல் சொல்றாரு. இது கடவுளோட அன்போட தன்மைய மனுஷன் அன்பிலிருந்து பிரிச்சு காட்டுது. அது ஒருபடி மேலானதில்ல, அது முற்றிலும் வேற ஒரு தளத்துல இயங்குது. சரி, இவ்வளவு அசாதாரணமான நிபந்தனையற்ற அன்போட விளைவா நடந்த இந்த தியாகம் நமக்கு என்னத்தை வாங்கி தருது? வசனம் 9 இதுக்கு பதில் சொல்லுது. ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகியுள்ளோம். இந்த கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகுதல், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது ஏதோ சட்ட ரீதியான வார்த்தை மாதிரி இருக்கே, இதோட நடைமுறை பயன் என்ன? ஆமா, இது இறையியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகுதல் இல்லனா நீதிமானாக்கப்படுதல், இத சும்மா ஒரு கோர்ட் தீர்ப்பு மாதிரி பார்க்க கூடாது. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இருந்த அந்த உறவு பிளவை சரி செஞ்சு நம்மள மறுபடியும் கடவுளோட ஒரு சரியான உறவுக்குள்ள கொண்டு வர்றது. நம்ம சொந்த செயலாளர்ல கிறிஸ்துவின் தியாக பலியால, அவருடைய ரத்தத்தினால கடவுள் நம்மள நீதி உள்ளவங்களா நினைச்சு ஏத்துக்கிறாரு. இது உறவை மையமா வச்ச ஒரு கருத்து. இதோட விளைவு என்ன? வசனம் 9ஓட கடைசி பகுதி ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர் வழியாக தண்டனையிலிருந்து மீட்பு பெறுவோம் என மிக உறுதியா நம்பலாம் என்றோ. அப்போ இந்த நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது கடந்த காலத்துல நடந்த கிறிஸ்துவின் செயலால இப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு நிலை, கடவுளோட சரியான உறவு, அது எதிர்கால மீட்புக்கான உறுதியான நம்பிக்கையை தருது. இங்க தண்டனை, wrathன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது கடவுளோட கோபமா? கடவுளின் கோபம் இல்லனா தண்டனை, ஆர்கே, இத ஒரு மனுஷனோட உணர்ச்சி வசப்பட்ட கோபம் மாதிரி பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலா பாவம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கலகத்தோட தவிர்க்க முடியாத விளைவு, கடவுளோட புனிதம், நீதிக்கான இயல்பான எதிர்விடைன்னு புரிஞ்சுக்கலாம். கடவுள் அன்பானவர் மட்டும் இல்ல, நீதி உள்ளவரும் கூட. அந்த நீதியின்படி பாவத்துக்கு ஒரு விளைவு உண்டு. ஆனா கிறிஸ்துவின் தியாகத்தால நாம கடவுளுக்கு ஏதுவானவங்கள ஆக்கப்படுறதால அந்த எதிர்மறை விளைவுகள்ல இருந்து பாதுகாக்கப்படுறோம், மீட்கப்படுறோம். இதுவும் நம்ம நம்பிக்கைக்கான ஒரு வலுவான காரணம். நாம இப்போ கடவுளோட சரியான உறவுல இருக்கிறதால எதிர்காலத்தை பத்தின பயம் போய் மீட்பு பத்தின நிச்சயமான நம்பிக்கை வருது. இது இறந்தவங்களை நினைக்கும் போது எவ்வளவு முக்கியம். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள கடவுளுக்கு ஏதுவானவங்க ஆக்கப்பட்டிருந்தா அவங்க அந்த பாதுகாப்புல இருக்காங்கங்கிற நம்பிக்கை நமக்கு ஆறுதல் தராதா? ஆமா, நிச்சயமா. இது நம்மள அடுத்த கருத்துக்கு, அதாவது ஒப்புரவாக்கப்படுதல், ரீகன்சிலியேஷன் என்ற கருத்துக்கு ரொம்ப இயல்பா கூட்டிட்டு போகுது. வசனம் 10ல நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம்னு வாசிக்கிறோம். இங்க பகைவர்கள் என்கிற நிலையிலிருந்து ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் என்கிற நிலைக்கு மாறுறது ரொம்ப அடிப்படையான மாற்றம். ஆனா வசனம் அதோட நிக்கல. அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழ்வு தரும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம்னு சொல்லுது. ஏன் இந்த 2 படிநிலை? ஒப்புரவுக்கும் மீட்புக்கும் என்ன தொடர்பு? கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் வாழ்வு, இது எப்படி வித்தியாசமா செயல்படுது? இது ஒரு மிக நுட்பமான ஆழமான வேறுபாடு. இங்கேயும் அந்த ஏ ஃபோர்டியோரி வாதம் வேலை செய்யறத பார்க்கலாம். ஒப்புரவுங்கிறது முதல் படி. அதாவது நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருந்த பகைமை, தடைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா நீக்கப்பட்டு உறவு சரி செய்யப்படுது. இதுதான் கஷ்டமான காரியம், பகைவர்களை நண்பர்களா ஆக்குறது. கடவுள் இத நாம பகைவர்களா இருந்தப்பவே செஞ்சு முடிச்சிட்டாரு. ஓ சரி, அப்புறம்? ஆனா பவுல் அதோட நிறுத்தல. ஒப்புரவுறதுக்கு அப்புறம் என்ன? உறவு சரி செஞ்ச பின்னாடி அந்த உறவுல நாம எப்படி நிலைச்சு வாழ்றது, எப்படி முழுமையான மீட்பை அடையிறது, அதுக்கான பதில் கிறிஸ்துவின் வாழ்வில் இருக்கு. அவருடைய உயிர்ப்பு, அதோட தொடர்ச்சியான சக்தி மூலமா வாழ்வு தரும் அவர் மகன் வழியாகவே நாம தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு முழுமையான மீட்பை நோக்கி வழி நடத்தப்படுறோம். ஆக கிறிஸ்துவின் மரணம் உறவை சரி செய்யுது, ஒப்புரவு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்வு அந்த உறவுல நம்மள நிலைநிறுத்தி கடைசி நிறைவுக்கு, மீட்புக்கு கூட்டிட்டு போகுது. கடவுள் கஷ்டமானதை ஒப்புரவாக்குவதை செஞ்சவர் சுலபமானதை, ஒப்புரமான நண்பர்களை காப்பாத்துறதை நிச்சயமா செய்வாருங்கிறது தான் பவுலோட வாதம்.
ஆஹா, இது ஏதோ கடந்த கால நடந்த ஒரு நிகழ்வோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. கிறிஸ்துவின் உயிர்ப்புங்கிறது இப்பவும் எதிர்காலத்திலையும் தொடர்ந்து செயல்படுற ஒரு சக்தி. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கைக்கும் ரொம்ப முக்கியமானதா தெரியுது. ஒப்புரவுங்கிறது ஒரு நிலைன்னா, மீட்புங்கிறது கிறிஸ்துவின் வாழ்வால இயக்கப்படுற ஒரு தொடர் செயல்பாடு மாதிரி. இத இழப்பின் துயரத்துல இருக்கிறவங்களுக்கு உறவு முடிஞ்சு போகல, அது கிறிஸ்துவின் வாழ்வுல தொடருதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒப்புரவுங்கிறது அடித்தளம், மீட்புங்கிறது அது மேல கற்ற கட்டிடம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்வு அந்த கட்டிடத்தை உறுதிப்படுத்தி நிறைவுக்கு கொண்டு வருது. இவ்ளோ தூரம் வந்துட்டோம். சரி, இதோட உச்சக்கட்ட பயன் என்ன? சும்மா தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது, இல்லனா உறவு சரி செய்யப்படுறது தானா? வசனம் 11 இன்னும் ஒரு படி மேல போய் இந்த அனுபவத்தோட உச்சத்தை சொல்லுது. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இங்க பயன்படுத்துற பெருமகிழ்ச்சி, கோகோமோனிங்கிற வார்த்தை, அது சும்மா சந்தோஷத்தை விட ஆழமானதா தெரியுதே. அதோட அர்த்தம் என்ன? கௌகோமெனோங்கிற கிரேக்க சொல் மகிழ்ச்சி அடைதல்னு மொழிபெயர்த்தாலும் அதோட மூல அர்த்தம் புகழ்ச்சி அடைதல், பெருமை கொள்ளுதல், மேன்மை பாராட்டுதல்ங்கிற மாதிரி வரும். ஆனா இது திமிரா நாமளே பெருமைப்பட்டுக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா கடவுள் செஞ்ச அந்த பெரிய செயல்களுக்காகவும் அவரோட நமக்கு கிடைச்சிருக்கிற உறவுக்காகவும் நாம் அடைகிற ஒரு ஆழமான நம்பிக்கையான மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சி. அதாவது நம்ம நம்பிக்கை, நம்ம பாதுகாப்பு, நம்ம மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் ஆதாரம் கடவுள்தான் உணர்றதால வர்ற ஒரு பெருமிதான். இந்த முழு பயணத்தோட நம்பிக்கை, அன்பு, தியாகம், நீதிமானாக்கப்படுதல், ஒப்புரவு, கடைசி இலக்கு இதுதான். கடவுளோட ஒரு நெருக்கமான சந்தோஷமான உறவுல வாழறது, அந்த உறவின் காரணமாவே பெருமகிழ்ச்சி அடைகிறது. இது வெறும் ஒரு உணர்வு மட்டும் இல்ல, ஒரு நிலைப்பாடு மாதிரி தெரியுது. சூழ்நிலைகள் மாறினாலும் கடவுள் செஞ்சதை அடிப்படையா வச்சு அடையிற ஒரு நிலையான மகிழ்ச்சி. ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த மகிழ்ச்சி எப்படி சாத்தியமாகுதுன்னு பவுல் மறுபடியும் சொல்றாரு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அவர்தான் இந்த ஒப்புரவுக்கும் அதனால வர்ற பெருமகிழ்ச்சிக்கும் வழி. எல்லாத்துக்கும் மேல இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளேன்னு பவுல் நேரடியா முடிக்கலனாலும் வசனம் 11 கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்றது மூலமா அந்த மகிழ்ச்சியோட ஆதாரம் கடவுள்தான், அது இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைச்ச கொடைங்கிறத தெளிவுபடுத்துறாரு. சரி, அப்போ இந்த 5 வசனத்துக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு பயணம் பாருங்க. கடவுளோட அன்புல வேரூன்றி இருக்கிற ஏமாற்றமே தராத நம்பிக்கையில ஆரம்பிச்சு வசனம் 5, அந்த அன்பு நாம வலுவில்லாம பாவிகளா, ஏன் பகைவர்களா இருந்தப்பவே கிறிஸ்து நமக்காக செஞ்ச தியாகத்துல எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு வசனம் 6, 8, மனுஷ தியாகத்தோட எல்லைகளை எல்லாம் தாண்டின செயல் அதுன்னு வசனம் 7 பார்த்தோம். அதோட விளைவா நாம கடவுளுக்கு ஏத்தவனவர்களா ஆகி வசனம் 9, தண்டனையிலிருந்து தப்பிக்கிற உறுதிய பெறுகிறோம். அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவோட மரணத்தால கடவுளோட ஒப்புரவாகி வசனம் 10, அவரோட வாழ்வோட சக்தியால மீட்பை நோக்கி போறோம். இதோட உச்சகட்டமா கிறிஸ்துவோட வழியா கடவுளோட உறவு கொண்டு அவரிலேயே பெருமகிழ்ச்சி அடையிறோம் வசனம் 11. சரி, இந்த முழு பகுதியும் தொகுத்து பார்க்கும்போது இதோட ஒட்டுமொத்த செய்தி என்ன? நாம இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்? நாம இன்னைக்கு பார்த்த இந்த பகுதி சும்மா இறையியல் விளக்கங்களை மட்டும் சொல்லல. அதுக்கு மேல போய் வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகளுக்கு, குறிப்பா இழப்பு, மரணம் பற்றிய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான பதில்களை தருது. இது சொல்ற செய்திகள் நிபந்தனையே இல்லாத தெய்வீக அன்பு, நாம தகுதியே இல்லாதப்ப காட்டின தியாகம், அதனால கிடைக்கிற உறவு சீரமைப்பு, ஒப்புரவு, அப்புறம் இது மேல நாம கற்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இதெல்லாம் இறந்த விசுவாசிகளை நாம நினைக்கிற அந்த நாளோட பின்னணியில ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. அன்புக்குரியவங்களை பிரிஞ்சு கஷ்டப்படும் போது இந்த வாசகம் சும்மா ஆறுதல் மட்டும் இல்ல, ஒரு உறுதியான இறையியல் அடித்தளத்தையும் கொடுக்குது. ஆமா, கடவுளோட அன்பு பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சு ஒப்புரவையும் நித்திய வாழ்வையும் கொடுக்க வல்லதுங்கிற நம்பிக்கையே இது தருது. கிறிஸ்துவின் செயல்களால கடவுளோட இருக்கிற உறவு மரணத்தோட முடிஞ்சு போறதில்ல, அது தொடருது, ஒரு புதிய பரிமாணத்தை அடையுதுங்கிற உறுதியே இது கொடுக்குது. அப்போ நாம நினைக்கிற நம்ம அன்புக்குரியவங்களை பத்தி நம்பிக்கையோட இருக்க இது ஒரு வலுவான காரணம். அவங்களோட கடந்த கால தவறுகளை எல்லாம் தாண்டி
கடவுளோட கிருபையும் ஒப்புரவும் அவங்கள அடைஞ்சிருக்கும்னு நம்பலாம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆறுதல். இந்த நிபந்தனையற்ற ஒப்புரவு, அதாவது நாம பகைவர்களா இருந்தப்பவே கடவுள் அதை செஞ்சாருங்கிற உண்மை, இதை நம்ம நினைவு கூறுதலையும் அவங்களுக்காக நாம செய்யற ஜெபங்களையும் எப்படி மாத்தலாம்? ஒருவேளை அவங்களோட தகுதியின்மையை நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா கடவுளோட எல்லையில்லாத கிருபையை நினைச்சு நாம நன்றி செலுத்தலாமா? இதை நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா. இந்த நம்பிக்கையோட துணியை அப்படியே தொடர்ற மாதிரி பதிலுரை பாடல் திருப்பாடல் 27 அமைஞ்சிருக்கு. ஆமா, அருமையான ஒரு திருப்பாடல் அது. பாடலோட மைய கருத்து அந்த பல்லவி. கேளுங்களேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆஹா. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? வெறும் வார்த்தை இல்லாம இது எப்படி ஒரு அனுபவமா மாறுது? இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். முதல் வசனத்திலே ஒரு பெரிய அறிவிப்பு இருக்கு பாருங்க. ஆமா. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? அப்புறம் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? இந்த வரிகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இது ஒரு பாறை மாதிரி நிக்குதே. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு கோட்டை மாதிரி தான். இந்த ஒளி, மீட்பு, அடைக்கலம், இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு மாதிரி. ஓஹோ. ஒளின்னா இருட்டை நீக்கி வழிகாட்டுறது, மீட்புன்னா ஆபத்துல இருந்து விடுவிக்கிறது, அடைக்கலங்கிறது ஒரு பாதுகாப்பான இடம். அப்படிதானே? ஆமா. சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இது எல்லாமா இருக்காருன்னு. வழிகாட்டி, மீட்பர், பாதுகாவலர். இந்த இறந்தவங்களை நினைவு கூர்ற நாள்ல இது ஏன் முக்கியம்னா, மரணம்னாவே ஒரு பயம், ஒரு நிச்சயமற்ற தன்மை, இழப்போட வலி, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த வசனம் அந்த பயத்துக்கு நேரா நிக்குது. யாருக்கு நான் அஞ்சணும்னு கேக்குறது பயமே இல்லைன்னு இல்ல, ஆனா அந்த பயத்தை விட கடவுளோட பாதுகாப்பு பெருசுன்னு சொல்லுது. நம்ம அன்புக்குரியவங்க கடவுளோட ஒளியில பாதுகாப்புல இருக்காங்கன்னு ஒரு ஆறுதல் இது கொடுக்கும். உண்மைதான். இது வெறும் தத்துவம் இல்ல, வாழ்க்கையோட பயங்களுக்கு நடுவுல ஒரு நங்கூரம் மாதிரி. இந்த முதல் வசனத்தோட உறுதி தான் அடுத்து வர உணர்வுகளுக்கு ஒரு அடித்தளம்னு சொல்லலாமா? நிச்சயமா. இந்த நம்பிக்கை தான் அவர் அடுத்து தம் மனசுல இருக்கிற ஏக்கங்களை சொல்லவும், பலவீனங்களை ஒத்துக்கவும் தைரியம் கொடுக்குது. இது ஒரு, எப்படி சொல்றது, ஒரு நிலையான புள்ளி. இந்த பாதுகாப்பு உணர்வுல இருந்து தான் மத்ததெல்லாம் வருது. சரி சரி. இந்த ஃபவுண்டேஷன் இல்லனா அடுத்து வர்ற ஏக்கமும் மன்றாட்டும் கூட ஒரு விரக்தியா மாறிடும். ஆனா இங்க அப்படி ஆகல. அப்போ இந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து சங்கீதக்காரரோட இதயம் எதை தேடுது? 4வது வசனத்தை பார்ப்போம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஒரே ஒரு விண்ணப்பம்தான். ஆமா, ஒரே ஒரு விண்ணப்பம். அது என்ன? ஆண்டவரது இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். இது எவ்வளவு வித்தியாசமான ஒரு ஆசை, உலகப் பொருள் இல்ல. ஆமா, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மனுஷங்க எத்தனையோ விஷயத்துக்காக ஏங்குவாங்க, பணம், பதவி, சந்தோஷம். ஆனா இவரோட ஒரே ஏக்கம் என்ன? கடவுளோட இருக்கணும். ஆமா. அதுவும் வாழ்நாள் எல்லாம் அவரோட இல்லத்துல, இல்லம்னா வெறும் பில்டிங் இல்ல, அவரோட பிரசன்ஸ் அதுல இருக்கணும்னு ஆசை. அதோட ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் சொல்றார். இது அவரோட குணம், அன்பு, கிருபை, நீதி, அதையெல்லாம் அனுபவிக்கணும்னு அர்த்தம். அப்புறம் கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும்னா வாழ்க்கையோட அர்த்தம், அவரோட வழிகாட்டுதல், இதெல்லாம் வேணும்னு கேக்குறாரு. இது முழுக்க முழுக்க உறவை மையப்படுத்தின ஒரு ஏக்கம். இந்த ஏக்கம் அன்புக்குரியவங்களை இழந்தவங்களுக்கு எப்படி பொருந்தும்? அந்த நிலையான உறவு நம்பிக்கை இங்கே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? மிக மிக முக்கியமா. இழப்புன்னா ஒரு பிரிவு வழி இருக்கும். ஆனா இந்த வசனம் அந்த பிரிவுக்கு அப்புறமும் தொடர்ற ஒரு உறவு இருக்குன்னு காட்டுது. கடவுளோட பிரசன்ஸ்ல இருக்கணுங்கிற ஏக்கம் இந்த உலகத்தை தாண்டின ஒரு நித்திய வாழ்வோட நம்பிக்கைய உள்ளடக்குது. நம்ம அன்புக்குரியவங்க கடவுளோட அழக பார்த்து அவரோட பிரசன்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது துக்கத்துல ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கும். ஆமா. இது வழிய முழுசா நீக்காது, ஆனா அதுக்கு ஒரு புது அர்த்தம், ஒரு நோக்கம் கொடுக்குது, ஒரு நித்திய சந்திப்போட நம்பிக்கைய தருது. அந்த நம்பிக்கையும் ஏக்கமும் ஒரு பக்கம். ஆனா அடுத்து சங்கீதக்காரர் தன்னோட மனித பலவீனங்களையும் தேவைகளையும் வெளிப்படையா சொல்றார். 7வது வசனத்துல டோன் மாறுது பாருங்க. ஆமா, இங்க கொஞ்சம் மாறுது. ஆண்டவரே, நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். இங்க ஒரு தாழ்மை, ஒரு சார்பு நிலை தெரியுது. ஆமா, இதுதான் இந்த சங்கீதத்தோட இன்னொரு அழகு. உறுதியா ஆரம்பிச்சாலும் மனுஷனோட உண்மையான நிலையும் அது சொல்லுது. என் குரலை கேளுங்க,
இரக்கம் காட்டுங்க, இது உதவி தேவைப்படுற ஒருத்தரோட குரல். சரி. இது கடவுள்கிட்ட ஒரு உண்மையான நேர்மையான உறவு இருக்குன்னு காட்டுது. வெறும் கடமைக்காக பாடுற பாட்டு இல்ல. தொடர்ந்து 8வது வசனம் பின்பகுதி, அது இன்னும் ஆழமா இருக்கு. ஆண்டவரே, உமது முகத்தையே நான் தேடுவேன். அப்புறம் 9ஆம் வசனம் முற்பகுதி, உமது முகத்தை எனக்கு மறைக்காதீர். இந்த முகத்தை தேடுறதுனா என்ன? அது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது ஒரு ஆழமான உருவகம். முகம்ங்கிறது எப்ரேய சிந்தனையில ஒருத்தரோட முழு பிரசன்ஸ், அவரோட அங்கீகாரம், தயவு, உறவு எல்லாத்தையும் குறிக்கும். ஓஹோ. வெறும் பரிசுகளை வாங்குறதில்ல, அந்த பரிச குடுக்கறவரோட ஒரு நெருக்கமான உறவை தேடுறதுதான் முகத்தை தேடுதல். கடவுளோட பார்வையில படணும், அவரோட அங்கீகாரம் கிடைக்கணும், அவரோட தயவை அனுபவிக்கணும். அதுதான் சங்கீதக்காரரோட தாகம். அதே சமயம் உமது முகத்தை எனக்கு மறைக்காதீர்னு சொல்றதுல ஒரு சின்ன பயமும் பதற்றமும் தெரியுது. ஆமா, ஒரு டென்ஷன் இருக்கு. தேடும்போதே ஒருவேளை கடவுள் நம்மள விட்டு விலகிடுவாரோ, நம்ம பாவம் காரணமா இல்ல சூழ்நிலை காரணமா கைவிட்டுடுவாரோன்னு ஒரு பயம். இதுவும் மனுஷ அனுபவம்தான். ஆமா, நமக்கே சில நேரம் தோணும். கஷ்டத்துல தனிமையில இருக்கும்போது கடவுள் தூரமா இருக்கிற மாதிரி தோணும். இந்த சங்கீதம் அந்த உணர்வை மறைக்கல, அத நேர்மையா கடவுள்கிட்ட சொல்லுது. இது விசுவாசத்தோட ஒரு முதிர்ச்சியை காட்டுது. சந்தேகத்தையும் பயத்தையும் கூட கடவுள்கிட்ட கொண்டு போலான்னு நம்புறது. இந்த நேர்மையான மன்றாட்டும் அந்த பதற்றமும் இந்த சங்கீதப்பை இன்னும் நமக்கு நெருக்கமா ஆக்குது இல்லையா? நிச்சயமா. அதாவது விசுவாசம்னா எப்பவும் சந்தேகமே இல்லாம பயமே இல்லாம இருக்கிறது இல்ல, பயத்துக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுலயும் கடவுளை பிடிச்சுக்கிறது. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் முக்கியம். நிறைய சமயம் விசுவாசத்தை ஏதோ எல்லா பதில்களும் தெரிஞ்ச மாதிரி, எந்த கலக்கமும் இல்லாத மாதிரி காட்டுவாங்க. ஆமா. ஆனா இந்த சங்கீதம் வேற மாதிரி காட்டுது. உண்மையான விசுவாசம் கேள்விகளை கேட்கும், பயங்களை சொல்லும், தேவைகளை மன்றாடும், கடவுளை தூரத்துல இருக்கிற சக்தியா பார்க்காம நெருக்கமா உறவாட முடியும்னு பாக்குது. இந்த நேர்மைதான் உறவை பலப்படுத்தும். சரி, இந்த மனப்போராட்டங்களுக்கு அப்புறம் சங்கீதக்காரர் எப்படி முடிக்கிறாரு? 13வது வசனம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு திருப்புமுனை. வாழ்வோர் நாட்டிலே ஆண்டவரது நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை அறிக்கை! அந்த இன்னுங்கிற வார்த்தையில ஒரு விடாப்பிடித்தனம் தெரியுதே. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் அது. அதுக்கு முன்னாடி இருந்த மன்றாட்டங்கள், பதற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த நம்பிக்கை இன்னும் பிரகாசமா தெரியுது. இது சூழ்நிலைய பார்த்து சொல்றதில்ல, சூழ்நிலைக்கு மத்தியில, ஏன் அதுக்கு எதிரா சொல்ற வார்த்தை. வாழ்வோர் நாட்டினிலேங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கலாம். சொல்லுங்க. ஒன்னு, இந்த உலக வாழ்க்கையிலேயே கஷ்டத்துக்கு நடுவுலயும் கடவுளோட நன்மை, பாதுகாப்பு, வழிகாட்டுதல் இதெல்லாம் அனுபவிப்பேன்னு நம்புறது. அது இதோட கொண்டாட்டத்தன்மைய காட்டுது. ஆமா. 2வது அர்த்தம் இன்னும் ஆழமானது. வாழ்வோர் நாடுனா மரணத்துக்கு பின்னால வர நித்திய வாழ்வையும் குறிக்கலாம். ஓஹோ. இந்த உலக துன்பமெல்லாம் தற்காலிகம். ஆனா கடவுளோடு இருக்கிற நித்திய வாழ்வுல முழுமையான நன்மையையும் அவரோட பிரசன்ஸையும் பாப்பேன்னு ஒரு நம்பிக்கை. சரி. இறந்தவங்களை நினைவு கூறும்போது இந்த 2வது அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மரணத்தை முடிவா பார்க்காம ஒரு வாசலா பார்க்க உதவுது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து 14வது வசனம் ஒரு அறிவுரை மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கிற மாதிரி வருது. ஆமா. நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறுக, ஆண்டவருக்காக காத்திரு. இந்த காத்திருத்தல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது மாதிரி இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த காத்திருத்தலுங்கிறது, அதாவது வெயிட்டிங் ஃபார் த லார்ட், இது செயலற்ற நிலை கிடையாது. அப்படியா? இது ஒரு செயல்பாடுள்ள நம்பிக்கையோட காத்திருப்பு. அதனாலதான் அதோட மன உறுதிக்குள், உள்ளம் வலிமை பெருகன்னு கட்டளைகள் வருது. சரி சரி. அதாவது கடவுள் செயல்படுவார்னு நம்பிட்டு நம்ம சோர்ந்து போகாம தைரியமா மன உறுதியோடு இருக்கணும். இது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் மாதிரி. நிச்சயமற்ற தன்மை, பதற்றம் இதுக்கெல்லாம் நடுவுல கடவுள் மேல நம்ம நம்பிக்கைய வச்சு அவரோட நேரத்துல, அவரோட வழியில அவர் செய்வாருன்னு நம்புறது. இதுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி எல்லாம் தேவை. ஆக இந்த சங்கீதம் வழியா நம்ம பயணம் செஞ்சப்போ ஒரு முழுமையான உணர்ச்சி வளைவை பார்க்கிறோம். ஆரம்பத்துல நம்பிக்கை, அப்புறம் ஏக்கம், அதை தொடர்ந்து மன்றாட்டுகள், பதற்றங்கள், கடைசியா விடாப்பிடியான நம்பிக்கையும் தைரியமான காத்திருப்பும். இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னவா இருக்கும்? இது எல்லாத்தையும் இணைக்கிற விஷயம் கடவுளோட உள்ள உறவு தான். அந்த உறவு அப்படியே ஸ்டாட்டிக்கா இல்ல, அது டைனாமிக். அதுல உறுதி இருக்கு, ஏக்கமும் இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, கண்ணீரும் இருக்கு.
தைரியம் இருக்கு, பயமும் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த உறவை தொடரணும், கடவுளை பிடிச்சுக்கணும்னு ஒரு ஆழமான ஆசை இருக்கு. இது ஒரு முழுமையான யதார்த்தமான விசுவாசத்தோட படம். அப்படியானால் இந்த முழு சங்கீதமும், குறிப்பா நீங்க அன்புக்குரியவங்களை நினைவு கூறும்போது உங்களுக்கு என்ன மெசேஜ் தருது? இந்த வசனங்களோட பயணம், அந்த உறுதி, ஏக்கம், மன்றாட்டு, நம்பிக்கை, இது எப்படி உங்க சொந்த அனுபவங்களோட ஒத்து போகுது? இல்ல ஒரு புது பார்வையை தருதா? இந்த சங்கீதத்தோட ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இது கஷ்டத்தையோ இழப்பையோ குறைச்சு மதிப்பிடல, வலியே இல்லைன்னு சொல்லல. ஆமா, ஆனா அந்த வலிக்கு நடுவுல, அந்த இருட்டுக்கு நடுவுல கடவுள ஒளியா, அடைக்கலமா பிடிச்சுக்க முடியும்னு சொல்லுது. உங்க துக்கம், உங்க கேள்விகள், உங்க பயங்கள் இதெல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு போக தகுதியானவேன்னு இது உறுதிப்படுத்துது. அதே நேரம் அந்த போராட்டத்துக்கு நடுவுலயும் நம்பிக்கைய விட்டுடாதீங்க, மன உறுதியோட காத்திருங்கன்னு மெதுவா சொல்லுது. சரி. இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான். விசுவாசங்கிறது ஒரு நேரான கோடு மாதிரி பயணம் இல்ல. ஆமா, ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த சங்கீதம் அந்த சிக்கலான பயணத்துக்கு ஒரு மேப் மாதிரி. இது நம்பிக்கைய வெறும் உணர்ச்சியா பார்க்காம தேடுதல், மன்றாடுதல், நம்புதல், காத்திருத்தல்னு செயல்கள் அடங்குன ஒரு ஆக்டிவான உறவா பார்க்க உதவுது. நம்ம ஆன்மீக பயணத்தை இன்னும் ஆழமா, நேர்மையா அணுக இது ஒரு வழியை காட்டுது. திருப்பாடல் 27 இந்த ஆழமான பயணம் இறைவன் நமது ஒளி, மீட்பு, அடைக்கலங்கிற உறுதியையும் அவரோட உறவுக்கான ஏக்கத்தையும் நேர்மையான மன்றாட்டுகளோட முக்கியத்துவத்தையும் எல்லாத்துக்கும் மேல கஷ்டமான நேரத்துல மன உறுதியோட அவருக்காக காத்திருக்கிறதோட மதிப்பையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இப்போ இந்த நம்பிக்கையோட மைய புள்ளியான இயேசுவோட வார்த்தைகளுக்கு வரலாம். யோவான் நற்செய்தியிலிருந்து. வாங்க. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 37லிருந்து 40 வரைக்கும். ரொம்ப ஆழமான வசனங்கள் இது. அதே நேரத்துல வலிய ஆறுதல் கொடுக்கற ஒண்ணு. ரொம்ப குறுகிய பகுதிதான். ஆனா அதுக்குள்ள கடவுளால நாம எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுறோம், மரணத்துக்கு அப்புறம் என்ன நம்பிக்கை இருக்கு, அதாவது உயிர்த்தெழுதல், இத பத்தின ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி இருக்கு. வாங்க இத கொஞ்சம் விரிவா பாப்போம். சரி, முதல் வசனம் 37. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குன்னு தோணுது. தந்தை ஒப்படைப்பவர், இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ எல்லாம் முன்னாடியே முடிவு செஞ்ச மாதிரி இருக்கே. இது ஒரு முக்கியமான கேள்விதான். யோவான் நற்செய்தி முழுவதுமே பாத்தீங்கன்னா மீட்புங்கிறது தந்தையாகிய கடவுளோட முன்முயற்சியா தான் காட்டப்படுது. இங்க தந்தை ஒப்படைப்பவருங்கிறது மக்களை இயேசுகிட்ட வழி நடத்துறதுல கடவுளோட முதல் பங்கு காட்டுது. ஓ, அதாவது மீட்பு திட்டத்தோட ஆரம்பமே தெய்வீகமானதுன்னு இது சொல்லுது. ஆனா பாருங்க, அதே வசனத்தோட 2வது பகுதி மனுஷனோட பங்கையும் சொல்லுது. அவங்க இயேசு கிட்ட வரணும். சரி. இது கடவுளோட இறையாண்மையும் மனுஷனோட பொறுப்பும் ஒன்னு சேர்ற ஒரு இடம். அப்போ இது கடவுள் கூப்பிடுறதுக்கு மனுஷன் பதில் சொல்ற மாதிரி விஷயமா? அந்த 2வது பகுதி, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன், இது எவ்வளவு உறுதியான வாக்குறுதி. நிஜமாவே இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த கண்டிஷனும் கிடையாதா? இதுதான் இந்த வசனத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆறுதல். இயேசுவோட ஈர்ப்பு முழுமையானது, எந்த நிபந்தனையும் இல்லாதது. யார் வந்தாலும் சரி, அவங்க பின்னணி என்னவா இருந்தாலும் சரி, அவங்க உண்மையா அவரை தேடி வரும்போது அவர் அவங்கள ஒருபோதும் தள்ள மாட்டாரு. இங்க புறம்பே தள்ளுதல்னா நிராகரிக்கிறது, கைவிடுறதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு நிலைமை வரவே வராதுன்னு இயேசு உறுதி சொல்றாரு. ஓஹோ, இது கடவுளோட முன் முயற்சியால வழி நடத்தப்பட்டு இயேசு கிட்ட வர யாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்கங்கிற ஆழமான நம்பிக்கையை தருது. இது ஒரு தெய்வீக கேரண்டி மாதிரி. ஆக முதல் ஸ்டெப் தந்தை எடுக்கிறார், வர்றவங்கள மகன் ஏத்துக்கிறார், எந்த ரிஜெக்ஷனும் கிடையாது. இதுவே பெரிய விஷயம். இப்போ அடுத்த வசனம் 38. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். இது இயேசுவோட மிஷன் பத்தின ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஆமா, மிக தெளிவான ஒண்ணு. இது இயேசுவோட முழு வாழ்க்கையோட நோக்கத்தையும் அவரோட அடையாளத்தையும் சொல்லுது. அவர் தானா இயங்கல, அவரோட ஒவ்வொரு செயலும் பேச்சும், ஏன் அவர் வந்ததே கூட அவரை அனுப்பின தந்தையோட சித்தத்தை மையமா வச்சுதான். சரி சரி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேங்கிறது அவரோட தெய்வீக தன்மையையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவர் மனுஷனானதையும் குறிக்குது. அப்போ தந்தையோட சித்தம்தான்
இயேசுவோட எல்லா செயலுக்கும் முழுமையான வழிகாட்டி. இது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவை பத்தி என்ன சொல்லுது? இது ரொம்ப நெருக்கமான ஒரு பரிபூரணமான கீழ்ப்படிதல், அன்பு நிறைஞ்ச உறவை காட்டுது. மகன் தந்தையோட சித்தத்தை நல்லா தெரிஞ்சு அதை சந்தோஷமா நிறைவேற்றாரு. இங்க இயேசுவோட அந்த தன்னலமற்ற தன்மை தெரியுது பாருங்க. அவரோட நோக்கம் சுயநலமா இல்ல, மாறாக தந்தையோட மீட்பு திட்டத்தை நிறைவேற்றணும், அதுதான். இது இயேசுவோட செயல்களுக்கு பின்னால இருக்கிற தெய்வீக நோக்கத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு உணர்த்துது. சரி, இயேசு தந்தையோட சித்தத்தை நிறைவேற்ற வந்தாருன்னு சொல்றாரு. அப்போ அந்த சித்தம் என்ன? இங்கதான் 39ஆம் வசனம் வருது. இது ஹலேலியா வசனமாவும் கொடுத்திருக்காங்க. அவர் என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமாங்க, இதுதான் தந்தையோட சித்தத்தோட மையம். இத நாம 2 பகுதியா பார்க்கலாம். முதல்ல பாதுகாப்பு. அவர் என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிய விடாமல். இந்த அழிவுங்கிறது சும்மா உடம்பு சாகிறத சொல்லல. அப்படியா? ஆமா, அதையும் தாண்டி கடவுள்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்படுற அந்த ஆன்மீக அழிவை குறிக்குது. தந்தையால இயேசு கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது தான் இயேசுவோட வேலை. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு வாக்குறுதி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தொலைஞ்சு போக மாட்டாங்கன்னு அர்த்தமா? சரி, இதோட 2வது பகுதி, இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இந்த இறுதி நாள் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்க முடியுமா? இது இறந்தவங்களை நினைவு கூர்ற அந்த நாளோட எப்படி கனெக்ட் ஆகுது? இறுதி நாள் அப்படிங்கிறது யூத கிறிஸ்துவ சிந்தனையில ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. காலத்தோட கடைசியில நடக்க போற கடவுளோட இறுதி தீர்ப்பு, உயிர்த்தெழுதல், இது எல்லாம் குறிக்கும். ஓஹோ. கிறிஸ்துவ நம்பிக்கைங்கிறது வெறும் ஆன்மா மட்டும் பிரிஞ்சு போய் எங்கேயோ வாழறதுங்கிறது இல்ல. அதாவது ஆன்மா அழியாதுங்கிறது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல, இது உடலோடு கூடிய ஒரு முழுமையான மீட்பு, முழு மனுஷனோட உயிர்த்தெழுதல் பத்தினது. இறுதி நாள்ல நம்ம அன்புக்குரியவங்க மறுபடியும் முழுமையா உயிர் பெறுவாங்கங்கிறதான் இந்த வாக்குறுதி. சரி, அந்த நாள்ல இறந்தவங்க எல்லாரும் திரும்ப உயிர் பெறுவாங்கங்கிறது நம்பிக்கை. இயேசுவோட வாக்குறுதி என்னன்னா, தந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சவங்கள, அதாவது அவரை நம்புறவங்கள அந்த இறுதி நாள்ல அவர் உயிரோடு எழுப்புவாராம். இது சும்மா ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இல்ல, முழுமையான சரீர உயிர்த்தெழுதல். இது இறந்த விசுவாசிகளை நினைவு கூர்ற நாளுக்கு எப்படி ஒரு முக்கியமான அர்த்தத்தை கொடுக்குது? மிக நேரடியா பொருந்தது. அந்த நினைவு நாள்ல கிறிஸ்துவுக்குள்ள மரிச்ச நம்ம அன்பானவங்களை நினைக்கும் போது இந்த வசனம் சும்மா கடந்த கால நினைவா மட்டும் இல்லாம எதிர்கால நம்பிக்கையோட ஒரு அரிப்பா இருக்கு. சரி, அவங்க அழிஞ்சு போகல, இயேசுவோட பாதுகாப்புல இருக்காங்க. இறுதி நாள்ல அவங்க நிச்சயமா உயிரோட எழுப்பப்படுவாங்க. இதுதான் தந்தையோட திருவுளம். அதை செய்யற பொறுப்பை இயேசு ஏத்துக்கிட்டாரு. ஆமா, மரணம்ங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு இடைநிலைதான். ஒரு உறுதியான நம்பிக்கையை இது கொடுக்குது. துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்லையா? உண்மையிலே பாதுகாப்பு அப்புறம் உயிர்த்தெழுதல், இது தந்தையோட சித்தத்தோட 2 முக்கிய பாகம். அதை நிறைவேற்றுவாரு இயேசு. இப்ப கடைசி வசனம் 40, மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நான் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது போன வசனத்தோட கருத்தை திரும்பச் சொல்லுதா, இல்ல ஏதாவது புதுசா சொல்லுதா? இது போன வசனத்தை உறுதி செய்யுது. அதோட அந்த நிலைவாழ்வையும் உயிர்த்தெழுதலையும் அடைறதுக்கான வழியையும் தெளிவா சொல்லுது. இங்கேயும் தந்தையோட திருவுளம் திரும்பவும் சொல்லப்படுது, நிலைவாழ்வு, உயிர்த்தெழுதல். ஆனா அதை யாரு பெறுவாங்கிறதுக்கு 2 கண்டிஷன் மாதிரி இல்ல செயல்கள் சொல்லப்படுது. மகனைக் கண்டு, அப்புறம் அவரிடம் நம்பிக்கை கொள்ளுதல். மகனைக் கண்டு, இது சும்மா கண்ணால பாக்குறதில்ல. யோவான் நற்செய்தியில இதுக்கு வேற அர்த்தம் இருக்குமே. நிச்சயமா. யோவான் நற்செய்தியில காணுதல்ங்கிறது வெறும் கண்ணால பாக்குறத விட ஆழமானது. இது விசுவாச கண்ணால இயேசு யாருன்னு அடையாளம் கண்டு அவரை கடவுளோட மகனாகவும் மீட்பராகவும் ஏத்துக்கிறது குறிக்குது. ஓ, அப்படியா? இது ஒரு ஆழமான ஆன்மீக புரிதல், அங்கீகாரம். சும்மா இயேசு காலத்துல வாழ்ந்து அவரை பார்த்த எல்லாரும் நிலைவாழ்வு பெறல, அவரை விசுவாசத்தோட கண்டவங்க மட்டும்தான் பெற்றாங்க. அப்போ காண்பதும் நம்புவதும் கிட்டத்தட்ட ஒரே காயினோட 2 பக்கம் மாதிரி. அதாவது இயேசுவ உண்மையா விசுவாசத்தோட பார்த்து அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் நிலைவாழ்வுக்கான வழின்னு சொல்றீங்களா? ஆமா,
அத பிரிக்கவே முடியாது. அப்படி பிணைஞ்சிருக்கு. இயேசுவ விசுவாசத்தோட கண்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் தந்தையோட சித்தத்துக்கு ஏத்த செயல். இதோட உடனடி பலன் என்னன்னா நிலைவாழ்வு. இந்த நிலைவாழ்வுங்கிறது செத்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல. யோவான் படி அது இயேசுவ நம்பும் போதே ஆரம்பிச்சிடுது. கடவுளோட ஒரு புதிய நித்தியமான உறவு. இது மரணத்தையும் தாண்டி தொடரும். திரும்பவும் நான் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன்னு இயேசு அழுத்தமா சொல்றாரு. ஏன் இந்த மறு உறுதிப்படுத்தல்? இது சும்மா சொல்லல. உயிர்த்தெழுதல்ங்கிறது தந்தையோட சித்தத்தோட கிளைமேக்ஸ். அதை செய்யற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குங்கிறத இயேசு எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம சொல்றாரு. இது வெறும் ஆசை இல்ல, ஒரு வாக்குறுதி. சரி சரி. ஆக இந்த 4 வசனமும் ஒரு அருமையான சங்கிலி தொடர் மாதிரி. தந்தை ஆரம்பிக்கிறார் வசனம் 37a, மகன் எல்லாரையும் ஏத்துக்கிறார் 37b, மகன் தந்தையோட சித்தத்தை செய்யறார் 38, அந்த சித்தம் என்னன்னா பாதுகாப்பு, உயிர்த்தெழுதல் 39. இந்த வாழ்வையும் உயிர்த்தெழுதலையும் அடைய வழி மகனை கண்டு நம்புறது 40. தந்தை, மகன், நம்பிக்கை, நிலைவாழ்வு, உயிர்த்தெழுதல், இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. சரி, இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது குறிப்பா உங்களுக்காக நேரடியாக கேட்பவரை நோக்கி இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்க அன்பான ஒருத்தரை இழந்திருந்தா, அவங்க கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சிருந்தா, இந்த வசனங்கள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க தந்தையால ஒப்படைக்கப்பட்டு இயேசுவால ஏத்துக்கப்பட்டு அழியாம பாதுகாக்கப்பட்டு இறுதி நாள்ல உயிர்த்தெழுவாங்கிற வாக்குறுதி சும்மா ஒரு தியாலஜி மாதிரி இல்லாம உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி ஆறுதலையும் நம்பிக்கையும் தர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வெறும் கோட்பாடு இல்லை, இது உறவை பத்தினது. இதோட மைய செய்தியை திரும்ப பாப்போமா? கடவுளோட முன்முயற்சி. நம்ம தகுதியால இல்ல, தந்தையோட இரக்கத்தால நாம இயேசு கிட்ட வர்றோம். இயேசுவோட முழுமையான ஏற்பு. அவர்கிட்ட வர்ற யாரையும் அவர் தள்ளுறதில்ல. இது நம்மளோட கடந்த கால தவறுகளையும் தாண்டின ஒரு பாதுகாப்பு. தந்தையோட சித்தம் = பாதுகாப்பு பிளஸ் உயிர்த்தெழுதல். இது சும்மா விருப்பம் இல்ல, கடவுளோட திட்டம். நம்மளோட கடைசி முடிவு அழிவில்ல, வாழ்வு. வழி இயேசுவை கண்டு நம்புறது. இதுதான் நிலைவாழ்வுக்கும் உயிர்த்தெழுதலுக்குமான பாதை. பெரிய படமா பார்த்தா மரணம்ங்கிறது ஒரு பயங்கரமான முடிவு இல்ல, மாறாக கிறிஸ்துவோட வாக்குறுதி மேல கட்டப்பட்ட ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்துக்கான வாசல்தான். இந்த வசனங்கள் ரொம்ப உறுதியான அடித்தளத்தை கொடுக்குது. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க செத்து போகல, அவங்க இயேசுவோட வருகைக்காக காத்திருக்கிறாங்கங்கிற நம்பிக்கை துக்கத்துல ஒரு ஆழமான அமைதியும் நிச்சயத்தையும் தருது. ரொம்ப அழகா சொன்னீங்க. மரண பயம் இல்ல இழப்போட துயரம், இதுக்கெல்லாம் நடுவுல இந்த வசனங்கள் ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி இருக்கு. ஆக சுருக்கமா சொன்னா, யோவான் 6:37-40 தந்தையோட சித்தத்தின்படி இயேசுவை விசுவாசத்தோட கண்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம முழுசா ஏத்துக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நிலைவாழ்வை பெற்று இறுதி நாள்ல உயிர்த்தெழுவோங்கிற அசைக்க முடியாத வாக்குறுதியை கொடுக்குது. இது இறந்தவங்களை நினைவு கூர்ற நாளுக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நிச்சயமற்ற தன்மைக்கு நடுவுலையும் ஒரு வலுவான நங்கூரமா இருக்கு. நம்பிக்கைங்கிறது சும்மா அறிவுபூர்வமா ஏத்துக்கிறது இல்ல, அது ஒரு உறவு, ஒரு அர்ப்பணிப்பு. இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்றாரு, இயேசுவை நோக்கிய பயணம்னு. அதோட இது இணையுது. ஆமா, நம்பிக்கை நம்மள ஏமாற்றாது. ரோமையர் 5.5. அது நம்மள இழுத்துக்கிட்டு போகுது, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குது. நம்பிக்கைங்கிறது மறுவாழ்வை நாம கண்ணால பாக்கலேனாலும் நித்தியத்தை நோக்கி நம்மளை இழுக்கிற ஒரு கயிறு மாதிரி அப்படின்னார். இத எபிரேயர் திருமுகத்துல வர்ற நங்கூரம் உருவகத்தோட ஒப்பிட்டார். ஆமா, எபிரேயர் 6:18-19. அதேதான். நமது எதிர்நோக்கு ஆன்மாவுக்கு பாதுகாப்பும் உறுதியுமான நங்கூரம் போன்றதுங்கிற வசனத்தை சுட்டிக்காட்டி, அந்த நங்கூரம் மறுபக்கத்துல, அதாவது நித்தியத்துல ஊன்றி இருக்கு, நாம அதோட கைத்த புடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆழமான உருவகம். அப்புறம் யோபு மாதிரி பயங்கரமான துன்பத்துக்கு நடுவுலயும் என் மீட்பர் வாழ்கின்றார்னு எனக்கு தெரியும், நானே அவரை காண்பேன்னு சொல்றதுதான் இந்த நம்பிக்கையோட சாரம்னு சொன்னார். திருத்தந்தையோட விளக்கம் ரொம்ப அருமை. அவர் நம்பிக்கை ஒரு உணர்ச்சியா மட்டும் பார்க்கல, அதை ஒரு இறையியல் புண்ணியமா, கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு கொடையா காட்டுறார். அதுவும் நாமளா உருவாக்கிக்க முடியாத. ஆமா, அது கடவுள் இலவசமா கொடுக்குற அருள். நாம அதை கேட்கணும், கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த நங்கூரம் உருவகம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்ப புயல்ல கப்பல் மாட்டுனா அலைகள் அடிச்சுட்டு போகாம பிடிச்சு நிறுத்துறது அந்த நங்கூரம் தானே? ஆமா. அது மாதிரி வாழ்க்கையோட சோதனைகள், இழப்புகள், மரணம்ங்கிற புயலுக்கு நடுவுல நம்மள நிலைநிறுத்துறது இந்த நம்பிக்கைங்கிற நங்கூரம் தான்.
அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது இந்த உலகத்துல நங்கூரம் விடப்படல, மறு உலகத்துல. நித்தியத்துல. ஆமா, நித்தியத்துல இயேசு கிறிஸ்துவுல ஊன்றப்பட்டிருக்கு. அதனாலதான் அது உறுதியானது, பாதுகாப்பானது. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அந்த நங்கூரம் நம்மள ஒருபோதும் கைவிடாது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த அந்த எல்லா வாசகங்களும் ஞான நூல் சொன்ன நீதிமான்களோட அமைதி, ரோமையர் விளக்குன கிறிஸ்துவின் மூலமா கிடைச்ச ஒப்புரவு, ஏமாற்றாத நம்பிக்கை, யோவான் நற்செய்தியில இயேசு கொடுத்த உயிர்த்தெழுதல் வாக்குறுதி, திருப்பாடல் காட்டின கடவுள் மேல உள்ள அசைக்க முடியாத பற்றுறுதி, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து இறந்த நம் அன்புக்குரியவங்க கடவுளோட பாதுகாப்புல இருக்கிறாங்கங்கிற உறுதியையும் நாமளும் அவங்களோட ஒரு நாள் சேருவோங்கிற எதிர்நோக்கையும் நமக்கு கொடுக்குது. நிச்சயமா. திருத்தந்தை சொன்ன மாதிரி இந்த நம்பிக்கை தான் நம்மள மறுமையோட இணைக்கிற நங்கூரம். நாம இந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது அந்த ஐன்ஸ்டீன் பத்தி சொன்னோம் இல்லையா? ஆமா, அந்த ஒப்புமை கொள்கை. அது ஒரு அறிவியல் கோட்பாடு தான். ஆனாலும் அது காலம்ங்கிறது நாம அனுபவிக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்தது. இப்ப இறையியல் பார்வையில பார்த்தா கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஒருவேளை நம்ம அன்புக்குரியவங்க இப்போ இருக்கிற நிலை கால கட்டுப்பாடுகளை தாண்டினதா இருக்கலாம். அப்படியானா நாம இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு அவங்களுக்காக செய்யற ஜபங்கள் கூட அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல அவங்கள போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அது இறையியல் நம்பிக்கைக்கே ஒரு நவீன கால சிந்தனை தோன்றுதல் மாதிரி அமையலாம். முக்கியமா இன்னைக்கு நாம கேட்ட இறைவார்த்தைகள் வலியுறுத்துற அடிப்படை உண்மை என்னன்னா, கிறிஸ்தவ பார்வையில மரணம் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. பயில் நம்மோட ஜபங்கள், திருப்பலிகள், அவங்கள நினைவு கூர்றது இதெல்லாம் வெறும் சடங்குகள் இல்ல. அவை காலத்தையும் இடத்தையும் கடந்த அன்போட செயல்கள். அவை நம்மள கடவுளோட அன்புல இளைப்பாரிட்டு இருக்கிற நம்ம அன்பானவங்களோட இணைக்கிற பாலங்கள் மாதிரி. இந்த இணைப்பு நமக்கும் ஆறுதல் கொடுக்குது, நம்ம உறவுகள் மரணத்தால துண்டிக்கப்படலைங்கிற உண்மையும் உறுதி செய்யுது. மன்றாடுவோம். வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் என்றும் வாழ்பவர், சாவை கடந்தவர். உம்மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வை தருபவர். உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் உமது விசுவாசிகள் அனைவரையும், குறிப்பாக யாரும் நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தருளும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.